என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது, இதற்கு என்ன காரணம் என்றுதானே கேட்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நாள்தோறும் பலரை சந்திக்கின்றாய். ஆனால் ஒரு சிலரே உன்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். மிக சிலரே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிடுகின்றனர். எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது? எதற்காக இந்த நிகழ்வுகள்? ஏன் இந்த பிரிவு? யார்தான் உன்னுடைய வாழ்க்கை துணை? உன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும்? இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறுவதற்கே நான் இன்று உன்னை சந்திக்க வந்துள்ளேன். சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் நம்முடைய கர்மாவை ஏற்படுத்துகின்றோம். அதாவது அந்த கர்மா படிகளின் மூலம் நாம் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கின்றோம். சில சமயங்களில் ஏமாற்றப்படுகின்றோம், பல சமயங்களில் ஏமாறுகிறோம். சிலருக்கு நன்மை செய்கின்றோம், பலரிடமிருந்து பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த கொடுக்கல் வாங்கலே குணபந்தம் எனப்படுகின்றது. சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கின்றது, சிலருடைய வருகை மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. சிலர் கூடவே இருந்து கொண்டு தொல்லைப்படுத்துகின்றனர். சிலருடைய வருகை துக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பல சமயங்களில் இது ஏன் நடக்கின்றது என்பதை புரியாமலேயே நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கனவில் கூட நினைத்து பார்க்காத பல ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நடந்தேறிவிடுகின்றது. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய தந்தை, தாய், நண்பர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள் என யாரையும் தேர்ந்தெடுப்பதில்லை. நண்பர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் அதையும் உன்னால் நீயே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அதுவும் நான் உனக்கு அமைத்து தருவதே. முயற்சி மட்டுமே நம்முடையது, மற்ற அனைத்தும் உன்னுடையதல்ல. இவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நண்பர் என்கின்ற பந்தம் உனக்கும் அவருக்கும் இருந்தால் மட்டுமே அந்த உறவு கடைசி வரை நீடிக்கும். இவை அனைத்தும் காலத்தின் கட்டாயம் என் கண்மணி. இவை அனைத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. இவை அனைத்தையும் நாம் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். ஆகையால் நம்முடைய கைகளில் இல்லாத விஷயங்களுக்காக நீ என்றுமே வருந்திக் கொண்டிருக்காதே. அதை காலத்தின் பிடியில் ஒப்படைத்து விடு. காலம் அதற்கான பதிலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். காலமே அனைத்திற்கும் அருமருந்தாகும். அந்த காலத்திற்கு தெரியும் உனக்கானதை எப்போது உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது. ஆகையால் நீ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடந்து சென்று விடு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, ஒருவருடைய கோபத்தை குறைப்பதற்கு மற்றொருவர் மௌனத்தை விட வேறு பெரிய மருந்து எதுவும் கிடையாது. அவர்களுடைய கோபம் தணிந்த பிறகு நீயே உன்னுடைய பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை எடுத்து கூறு. அதுவரை சற்று பொறுமையாக இரு. நிர்பந்தப்படுத்தி எதுவுமே மனதை மகிழ்விக்காது. அன்பும் அதே மாதிரி தான். அளவு கடந்த அன்பு நம்மை முட்டாளாக்கப்படுவதில்லை. சிலர் மேல் நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை ஏமாளியாக்குகிறது. பல சமயங்களில் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை நீ நம்பாதே, முயற்சியை நம்பு. அதிர்ஷ்டம் அதிர்ச்சியை கொடுக்கும், முயற்சி முதன்மையாக்கும். செடிக்கு நிறைய தண்ணீரை ஊற்றி வளர்ப்பதை போன்று மனதிற்கு நிறைய தன்னம்பிக்கையை ஊற்றி வளர்த்தாலே போதும். எந்த தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக தொடரலாம். நான் என்னுடைய மனதில் என்னுடைய பிள்ளையான உன்னை மனதில் வைத்திருக்கின்றேன். அதன் பிறகு உனக்கே இந்த கவலை? இப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று சந்தோஷப்படு என் செல்லமே. கலங்காதே என் செல்லமே. சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் நம்முடன் இருந்திருக்கும். அந்த நிகழ்வுகள் நம்முடைய மனதில் சில நேரங்கள் மட்டும்தான் வந்து செல்லும். ஆனால் நம்மை அழ வைத்த உறவுகள் கடைசி வரை நம்மை கண்ணீர் விட்டு கலங்க வைத்துக் கொண்டே இருக்கும். உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா? நீ இப்போது நிம்மதியாக இரு.
உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் அன்பு குழந்தையே, இன்று இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நாளை சுபமான நாளில் உன்னை தேடி ஒரு அற்புத செய்தி உன் மனம் நிறைக்க வருகின்றது. நாளை விடியலின் போதே அந்த செய்தியை நீ கேட்டுவிட்டு மன நிறைவுடன் சந்தோஷமாகவே எழுவாய். அந்த செய்தியை கேட்டவுடன் உன் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உன் வேண்டுதல் நிறைவேறி விட்டதாகவே நீ உணர்வாய். உன் வேண்டுதல் பூரணமாக நிறைவேறிவிட்டால் எத்தனை மனமகிழ்ச்சியை அடைவாயோ அதை நாளை காலையில் நிச்சயம் நீ உணரத்தான் போகிறாய். உன் எதிர்கால சந்தோஷத்திற்கு நாளை விடியல் ஒரு முன்னோட்டமாக அமையும். முழுமையாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்போதே இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை விடியல் வரை காத்திரு. வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது என வருத்தப்படாதே. முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வாழ்வில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை. இப்போதெல்லாம் நீ ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நல்ல செய்திகள் வரும், இன்று நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடே எழுகின்றாய். உன் பிரச்சனைகளை தீர்க்க யாரையேனும் இன்று சந்தித்து விடுவோமா? அவர்கள் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய். நிலையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய். உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருகின்றாய். மறுபடியும் இதையே தான் செய்கின்றாய். உனக்கென்று ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடிக் கொண்டுதான் இருக்கின்றாய். நீ கண்ட வலிகளும் துன்பங்களும் அலைச்சலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இவை அனைத்தும் வீணாக மட்டும் போய்விடாது. கவலை கொள்ளாதே என் செல்லமே. இனி உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கப் போகின்றேன். உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வினை காணும் வழிகளையும் உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். வழிகளை காண்பிக்கும் நான் அதில் உன்னை வெற்றி பெற செய்ய மாட்டேனா? உன் அப்பாவை என்னை பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை உன் தீர்வை நோக்கி திருப்பி வெற்றி பெற செய்வேன். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். ஒரு முறை உன் அப்பாவிடம் ஒரு கோரிக்கையை வைத்து விட்டாயானால் அதை நீ மறந்து விடலாம். நான் அந்த கோரிக்கைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பேன். அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்து கொடுப்பேன். உன் கவலைகள் அனைத்தையும்